ஹலோ சார். ஹாய் அனு, ஹவ் ஆர் யூ? இருக்கேன். வாய், என்னாச்சு அனு? நீங்க ஏன் சார் இன்னைக்கு ஆபீஸ்க்கே வரல? கொஞ்சம் பிஸி அனு. சம் மீட்டிங்ஸ், பார்ட்டிஸ். இன்னும் கொஞ்ச நாள் அப்படிதான். என்ன சார் சொல்றீங்க? கொஞ்ச நாளைக்கு ஆபீஸ்க்கு வர மாட்டீங்களா? ஏன் சார்? அதான் சொன்னனே, மீட்டிங் இருக்குன்னு. அப்ப நம்ம எப்ப சார் பாக்குறது? நாம எதுக்கு பார்க்கணும் சார்? அதுவும் கரெக்ட் தான் சார். நாம எதுக்கு பார்க்கணும்? கரெக்ட் சார். நோ நோ நோ, we must meet அனு. ஆனா இப்ப யாரோ நாம எதுக்கு பார்க்கணும்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஏன் சார் உங்க மனசுக்குள்ள இருக்கிறத வெளியே சொல்லாம மறைக்கிறீங்க? திஸ் இஸ் நாட் ஃபேர் சார். அனு. எஸ் சார். சத்தத்தையே காணோம். ஐயோ, தயிர் சாதம் கூப்பிடுறான். வாட்? தயிர் சாதமா? அது நாங்க வச்சிருக்கிற பட்ட பேரு சார். பட்ட பேரா? யூ மீன் நிக்நேம்? நீங்க என்ன சின்ன பிள்ளைங்களா? எங்க காலேஜ்ல எல்லாரையுமே பட்ட பேர் வச்சுதான் சார் கூப்பிடுவோம். இப்ப கூப்பிட்டான்னு சொன்னல, அவ எப்பவுமே தயிர் சாதம் தான் கொண்டு வருவா. அதனால அவளுக்கு இந்த பேரு. இன்னொருத்திக்கு அடிக்கடி கோவம் வரும். அவ பேரு மிளகா மல்லிகா. இன்னொருத்தி இருக்கான், அவ கண்ணு ரெண்டும் நல்லா உப்பி இருக்கும். அவ பேரு பூரி புனிதா. இன்னும் ரெட் ரோஸ் ரீட்டா, ஜீன்ஸ் ஜீவான்னு ஏகப்பட்ட பேர் இருக்கு. நாங்க ப்ரொஃபசருக்கே பேர் வச்சிருக்கோம். ப்ரொஃபசருக்குமா? ஆமா சார். காலேஜ் டைம் முடிஞ்சும் பாடம் எடுத்து பிளேடு போடுற சார் பேரு பிளேட் பாலாஜி. அடிக்கடி லீவ் போடுற மேம் பேரு ஹாலிடே ஹேமா. ஹோலி கொண்டாடுற மேடம் பேரு. போதும் போதும் போதும். நாங்கெல்லாம் படிக்கும் போது ப்ரொஃபசருக்கு எவ்வளவு மரியாதை கொடுப்போம் தெரியுமா? அது எப்படி சார் எனக்கு தெரியும்? நான் காலேஜ் படிக்கும் போது எப்படி இருந்தேன்னு பார்க்கணும்னு உனக்கு ஆசையா இருக்கானு? இல்லவே இல்ல சார். இல்லையா? ஆமா சார். எனக்கு வெள்ளை தாடியோட இருக்கிற சூர்யா சார் தான் ரொம்ப பிடிக்கும். உங்க பழைய போட்டோவை கூட என்கிட்ட காமிச்சிடாதீங்க. பழைய சூர்யா சார் எப்படி இருந்தாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்க விருப்பமே இல்ல. தேங்க்ஸ் அனு. தேங்க்ஸா? ஏன் சார்? அது எனக்கு பட்ட பேர் வைக்கலையே, அதுக்கு சொன்னேன். யார் சொன்னா? எல்லாருக்கும் ஒரு பேரு தான், ஆனா உங்களுக்கு மட்டும் 2 பேரு. கல்லூலி மங்கன், மௌனகுருன்னு 2 பேரு. வாட்? சாரி 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 சார், ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே இந்த இன்னசென்ஸ் தான். ஆமா அனு, உன் போன்ல என் பேரை எப்படி சேவ் பண்ணி வச்சிருக்க? கல்லூலி மங்கனா இல்ல மௌன குருவா? இது வரைக்கும் பாஸ்னு தான் சேவ் பண்ணிருக்கேன். ஆனா இனிமே அதெல்லாம் எதுக்கு சார் உங்களுக்கு? ஆமா, உங்க போன்ல என் பேரு என்னன்னு சேவ் பண்ணிருக்கீங்க? நான் மட்டும் அதை சொல்லணுமா? இதுக்கு தான் உங்களை கல்லூலி. சாரி சார். தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குப்பா? எங்க கடமையை நாங்க செஞ்சோம். எல்லாம் சரியாயிடுச்சுன்னு வெளியே சுத்த போகாதப்பா. இன்னொரு 20 நாளாவது செல்ஃப் குவாரண்டைன்ல இரு. அது உனக்கும் நல்லது, மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லது. கொரோனா நல்லாவே இப்போ கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிடுச்சுன்றது உண்மைதான். அதுக்காக நீங்க அலட்சியமா இருக்காதீங்க. சரிப்பா, வச்சிடுறேன். கொரோனா பேஷண்ட்டுக்கா குணமானதுக்கு தேங்க்ஸ் சொல்ல போன் பண்ணிருந்தாங்க. 20 வயசு பையன்கா. முதல்ல ரொம்ப பயந்துட்டான். அதுக்கப்புறம் எங்க சர்வீஸ பார்த்து அவனுக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு. நேத்து அவன் டிஸ்சார்ஜும் ஆயிட்டான். அம்மா மகமாயி, முன்னாடி எல்லாம் நர்ஸ்னா மரியாதையே இல்லன்னு நினைச்சுப்பேன். ஆனா இப்போ நிலைமை தலைகீழா மாறி போயிருக்கு. இந்த கொரோனா பீரியட்ல எங்க சர்வீஸையும் அர்ப்பணிப்பையும் பார்த்துட்டு எல்லா பேஷண்ட்டுமே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அத கேட்கும் போது வர சந்தோஷம் இருக்கே, அதுக்கு அளவே கிடையாது. கரெக்ட் சித்தி. டிஸ்சார்ஜ் ஆன பேஷண்ட்டுக்கு தான் தெரியும் டாக்டர் நர்ஸோட அர்ப்பணிப்பு. சரி, நீ துணி காய் போட்டு வா, நம்ம சாப்பிடலாம். அம்மா ஆக்காட்டு. ஆமா, சின்ன குழந்தை ஊட்டி விடு. நீ என்ன சொன்னாலும் சரி, என் பொண்ணு எனக்கு எப்பவுமே சின்ன குழந்தைதான்.
ஐயோ டைம் ஆச்சுமா, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். அம்மா டிஃபன் பாக்ஸ் ரெடியா? டிபன் பாக்ஸ் எல்லாம் எப்பயோ ரெடி பண்ணி வச்சுட்டேன். பாய்மா. பாய்ப்பா. பை டாடா. சித்தி கிட்ட சொல்லிடுமா. சுப்பு, உன் முதலாளி சம்பளம் கொடுத்துட்டாரா? கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. எப்ப கொடுப்பாரா உன் முதலாளி? முதலாளியா முதலாளி? ஊர்ல இல்லாத முதலாளி கொடுக்கற பிசாத்து சம்பளத்தை இப்படி பிச்சு பிச்சு கொடுத்தா குடும்பம் எப்படி நடத்துறதுன்னு வேணா? அக்கா தப்பா நினைச்சுக்காத. நான் இங்க வந்து தங்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஒரு ஆள் தானாலும் அதுக்குன்னு செலவு இருக்கதான் செய்யும். அப்பா சொல்வாங்களே ஞாபகம் இருக்கா? ஆழாக்கு அரிசினாலும் அரையனா செலவுன்னு. இப்ப எதுக்கு நீட்டி முளைக்கிற? இந்த வீட்ல தங்கறதுக்கு நீ பணம் கொடுக்க போற, அவ்வளவுதானே? நீ தாராளமா கொடு, வாங்கிக்கிறேன். சுப்பு, செலவுக்கு பணம் தராளா? வாங்கிக்க. பூர்ணி, அனு வேலைக்கு போறா, நல்லா சம்பாதிக்கிறா. உன்கிட்ட காசு வாங்கிட்டு தான் உனக்கு சாப்பாடு போடணுங்கிற நிலைமையில நாங்க இல்ல. அது உனக்கு தெரியும்ல. ஐயோ அத்தா, நான் அப்படி சொல்லல. ஐயோ, நீ அப்படி சொல்லன்னு எனக்கு தெரியும். நீ அப்படி சொல்றவனும் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, நீ இப்ப எங்களோட வந்து தங்கியிருக்க, நாம எல்லாரும் ஒன்னா இருக்கோம், ஒன்னா சேர்ந்து சாப்பிடுறோம். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்தை நீ தர பணம் காசு கொடுத்துட முடியுமா? இங்க பாரு, ஆழாக்கு அரிசினாலும் அரானா தானே, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நேத்துதான் நினைச்சேன், என்னடா கொஞ்ச நாள் உங்களை காலனி பக்கமே காணுமேன்னு. இன்னைக்கு வந்துட்டீங்க. நான் வரல மகளே, ஆத்தா வந்திருக்கா. உன் கண்ணுல ஆத்தா படாம இருக்கலாம், ஆனா ஆத்தா கண்ணை மூடுறதே இல்லை. அவளுக்கு தெரியாம அணுவும் அசையாது மகளே. ஆத்தா மகமாயி, கண்ணையும் மனசையும் திறந்து வச்சுக்கோ தாயி. புயல் அடிக்க போகுது தாயி, புயல் அடிக்க போகுது. காகிதம்னு நினைச்சிருந்தா அது காகிதமாவே போயிருக்கும். நீ அத கனவாவே நினைச்சிட்டியே தாயி. தப்பு பண்ணிட்ட மகளே, தப்பு பண்ணிட்ட. என்ன எல்லாரும் திடீர்னு கான்ஃபரன்ஸ் காலுக்கு போறாங்க? நானும் அதேதான் யோசிச்சேன். பங்கஜ் சார் வேற போயிருக்காரு, சூர்யா சார் வேற ஆபீஸ்ல இல்ல. என்ன நடக்குதுன்னே தெரியல. சூர்யா சார் இல்லாதப்பதான் அவரோட அருமையே தெரியுது. கரெக்ட் தீனா. சூர்யா சார் எப்பயாச்சும் தான் கோவப்படுவாரு, ஆனா சந்திரா சார் எப்பயாச்சும் தான் கோவப்படாம இருக்கிறாரு. ஒரு ஆபீஸ்னா அப்படித்தான் இருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரியா இருப்பாங்க? ஒன்ன மாதிரியா தீனா இருக்கா? தீனா மாதிரியே எமனோட இருக்காங்களா? வேலையை பாருங்க. I have trusted you. இந்த வேலைக்கு நீ தான் சரியான ஆளுன்னு நான் தான் உன்ன சொன்னேன். ஆனா இப்போ நான் எடுத்த டிசிஷன் தப்புன்னு நீயே என்ன ஃபீல் பண்ண வச்சிட்ட. I'm terribly disappointed. இல்ல சார், நான் அந்த ஃபைலை ரொம்ப பத்திரமா தான் வச்சிருந்தேன். இப்போ அந்த ஃபைல் எங்க வீட்ல தான் இருக்கு. அதுல இருக்கிற டீடைல்ஸ் அப்படி லீக் ஆக சான்ஸே இல்ல. என்ன நம்புங்க சார். ஃபைலை எப்பவுமே கையிலேயே வச்சிருந்தியா அனு? ஐ மீன், ஃபைல் எப்பவும் உன் கண்ணு முன்னாடியே இருந்துச்சா? என்ன சும்மா நின்னுட்டு இருக்க? உன்னதான் கேக்குறாங்க. First answer to her. மேம், நான் ரொம்ப பத்திரமா தான் வச்சிருந்தேன். என்ன நம்புங்க மேம். உன்னை நம்பினதுக்கு தான் நடக்க கூடாததெல்லாம் நடந்துருச்சு அனு. I didn't expect this from you. எவ்வளவு முக்கியமான ஃபைல், எவ்வளவு கேர்ஃபுல்லா நீ இருந்திருக்கணும். நீ பாட்டுக்கு ஃபைலை கொண்டு போய் வீட்ல வச்சிருக்க. நீ ஆபீஸ்க்கு வந்தப்போ வீட்டுக்கு யார் யாரெல்லாம் வந்தாங்களோ? மேம், எங்க காலனிக்கு தான் நீங்களே வந்திருக்கீங்கல்ல. எங்க வீட்டுக்குள்ள அப்படி யாரும் வர மாட்டாங்க. வீட்ல இருக்கிறது ஒரே ஒரு ரூம். யாராச்சும் வந்தாலும் யாருக்கும் தெரியாம அப்படிலாம் அந்த ஃபைலை பார்க்க முடியாது மேம். அந்த ஃபைல் உன் பொறுப்புல தானே இருந்துச்சு. அத கேர்ஃபுல்லா பாத்துக்க வேண்டிய டியூட்டி உன்னோடது தானே. என்ன நம்புங்கன்னு சொன்னா மட்டும் போதுமா? இன்னைக்கு இப்ப நடந்திருக்கிற இந்த டெண்டர் குளறுபடிக்கு நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆனோ. நான் எந்த தப்பும் பண்ணல. ப்ளீஸ் என்ன நம்புங்க சார். உங்களை நம்புறது நம்பாதது பிரச்சனை கிடையாது. இந்த தப்பு எப்படி நடந்ததுன்னு கண்டுபிடிச்சாகணும். அந்த தப்பு திரும்ப நடக்காம இருக்கணும்னா உங்ககிட்ட நாங்க இதெல்லாம் கேட்டுதான் ஆகணும். Exactly, Pankaj. What Pankaj says very much correct.
ஃபைல் ஒன்ட்டு தானே இருந்தது. அப்ப நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கணும். இப்போ என்ன பண்றது மீரா? வாட்ஸ் நெக்ஸ்ட்? சார், நீங்க எந்த தப்பும் பண்ணலன்னா பயப்பட ஒண்ணுமே இல்லை மேடம். மீரா, ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் our ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். சார், பேசிக்கலி இந்த மாதிரி ஏதாவது தப்பு நடந்தா பிரச்சனையில சம்பந்தப்பட்டவங்க பெர்மிஷனோட அவங்க வீட்ல போய் சர்ச் பண்ணுவோம். அங்க ஏதாவது பணமோ பொருளோ கிடைச்சா அது எப்படி வந்ததுங்கிற டீடைல்ஸ் எல்லாம் கேட்போம். சரியான பதில் வரலன்னா அவங்க தான் குற்றவாளின்னு முடிவு பண்ணிடுவோம். ஓகே, சம்பந்தப்பட்டவங்க அவங்க வீட்ல சோதனை போட ஒத்துக்கலனா we have to sir dismiss பண்றதை தவிர வேற எதுவும் வழி இல்ல சார். பெரிய அளவு அமௌண்ட் இதுல இன்வால்வ் ஆகாம இப்படி எல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல சார். நாங்க ஒரு முக்கியமான வேலையா இங்க வந்திருக்கோம். உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. சொன்னாலும் உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. ஆபீஸ சேர்ந்த ஒரு ஃபைல அனு வேற யார்கிட்டயோ கொடுத்துட்டான்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்டா? அனு மேலையா? ஆமா, ஏதோ மோசடி நடந்துருச்சுன்னு அனு மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதை செக் பண்ண தான் நாங்க இங்க வந்திருக்கோம். என்னது மோசடியா? அனுவா? என்ன சொல்றீங்க? பயப்படாதீங்கம்மா, அனு அப்படி செய்யற பொண்ணு இல்லைன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் எதுக்கு சார் எங்க வீட்டு சோதனை போட வரீங்க? மோசடி அது இதுன்னு சொல்றீங்க. மான மரியாதையோடு வாழ்ற குடும்பம் சார் நாங்க. 4 பேருக்கு தெரிஞ்ச ஐயோ, ஆபீஸ் ரூல்ஸை மீற முடியாது இல்லம்மா. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்கம்மா, ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிஸ். இப்படி வீட்டுல யாருமே இல்லாத நேரம் பார்த்து சோதனை போடுறேன்னு சொன்னா என்ன சார் அர்த்தம்? புஷ்பாமா, அமைதியா இருங்க. கதவை பூட்டிக்கோங்க. சுத்தி இருக்கிறவங்க முன்னாடி உங்களை அவமானப்படுத்தணுங்கிறது எங்க நோக்கம் இல்ல. நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா 10 நிமிஷத்துல எங்க வேலை முடிஞ்சிடும். எதுவும் இல்லைன்னா நாங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். நீங்க அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாம இருந்தீங்கன்னா யாருக்கும் எதுவும் தெரியாது. ஆமாம்மா, திடீர்னு வந்து என்னெல்லாமோ சொல்றீங்களே மேடம். இருங்க, நான் என் வீட்டுக்காருக்கு ஒரு போன் போட்டு தரேன். அவர்கிட்ட இல்லம்மா, அனு கிட்ட பேசிட்டு தான் நாங்க வந்தோம். நாங்க இங்க வந்தது அனுவுக்கும் தெரியும். இப்ப சோதனை பண்ண நீங்க ஒத்துக்கலைன்னா அனுவுக்கு வேலை போயிடும். கெட்ட பேரோட வேலை போகணுமாம்மா? யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் 10 நிமிஷம் அமைதியா இருங்க. எனக்கு நிச்சயமா தெரியும் அனு அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு. அனு ஏதாவது முக்கியமான ஃபைலை வீட்டுக்கு கொண்டு வந்தாளா? ஆமா, ஒரு ஃபைல் கொண்டு வந்தா, அப்புறம் எடுத்துட்டு போயிட்டா. அந்த ஃபைல் வீட்டுல இருந்தப்போ யாராச்சும் வீட்டுக்கு வந்தாங்களா? இப்படி கேட்டா நான் என்ன சார் சொல்றது? எப்பவும் வீட்டுக்கு வரவங்க தான் வந்தாங்க. சந்தேகப்படுற மாதிரி யாராவது? அப்படி எல்லாம் யாரும் வரல சார். நாங்க உங்க வீட்டை சர்ச் பண்ணிக்கலாமா? நீங்க கோஆபரேட் பண்ணலனா அனுவுக்கு வேலை போறதோட சில சமயம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட போக சான்ஸ் இருக்கு. ஐயோ மேடம், நீங்க என்னென்னமோ சொல்லி என்ன பயப்படுத்துறீங்க. நாங்க ஒண்ணு திருடங்க இல்ல, போலீஸ் வரைக்கும் போறதுக்கு. நீங்க என்ன வேணா தேடிக்கங்க. என் பொண்ணு ஒண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல சார். சொன்னா கேளுங்க சார். அனு எங்க பொண்ணு சார். நான் எங்க வேணா கெத்தா தலை நிமித்தி சொல்லுவேன், அனு நல்ல வளர்ப்புன்னு. அவ எந்த தப்பும் செய்ய மாட்டா சார். இவள ஏன் சார், நம்மள படிச்ச சாமி கூட ஏதாவது தப்பு பண்ணலாம். ஆனா என் பொண்ணு அனு நிச்சயமா எந்த தப்பும் பண்ண மாட்டா. உங்களுக்கு இது தெரியும் மேடம், ப்ளீஸ் எங்களை நம்புங்க சார். சுப்பு சார், அனுவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆனா நாங்க எங்க கடமையை செஞ்சுதான் ஆகணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எது மேடம் உங்க கடமை? சாரே சொல்றாரு அனுவை பத்தி எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும்னு. அப்புறம் என்ன, கூட வேலை பாக்குற பொண்ணு வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணு தான் திருடினான்னு அவளை அவமானப்படுத்துறது தான் உங்க கடமையா? எவ்வளவு அசிங்கமா இருக்குங்க இது. எங்களுக்கு கிடைச்சத ஆபீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணி தான் ஆகணும். வாங்க சார் போலாம். சார். சார். மேடம்,
சார் சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சார் எங்க பொண்ணு சார் அப்படிப்பட்ட கொஞ்சம் பொண்ணு இல்ல சொல்றத சார். கேளுங்க சார் ப்ளீஸ். சார் ஐயோ, இந்த பணம் இங்க எப்படி வந்துச்சுன்னே எங்களுக்கு தெரியாது. எங்க வீட்டுக்குள்ள எப்படி இவ்வளவு பணம் வந்துச்சு? அம்மா மகமாயி, ஏமா இந்த சோதனை? ஐயோ ஐயோ. What is this, Anu? Do you have anything to say? பணம் எங்கிருந்து வந்துச்சு அனு? அனு மேடம், பணம் உங்க பணம்னா தைரியமா சொல்லுங்க, பயப்படாதீங்க. சார், இது எந்த பணம், எவ்வளவு இருந்தது, எப்படி வந்ததுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது சார். நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. ஒண்ணு மட்டும்தான் சார் சொல்ல முடியும், நான் தப்பு பண்ணல சார். நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல சார். அழுது நடிச்சு டிராமா பண்ணி காரியத்தை சாதிக்கலான்னு பாக்குறியா? உங்க வீட்ல இவ்ளோ பெரிய அமௌண்ட் கிடைச்சிருக்கே, இப்ப என்ன சொல்ல போற? இதை விட என்ன ப்ரூஃப் உனக்கு வேணும்? நோ மேம். மை காட், நம்ம கையை விட்டு போனது எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் தெரியுமா? Do you have any sense? மேம், நான் எந்த தப்பு பண்ணல மேம், என்ன நம்புங்க மேம் ப்ளீஸ் மேம். திரும்ப திரும்ப அதே சொல்லாத அனு. உன் வீட்ல கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாம் உனக்கு எதிராவே இருக்கே, அதுக்கு என்ன சொல்ல போற? உன்ன மாதிரி ஒருத்தர் கூட நான் இத்தனை நாள் எப்படி வர்க் பண்ணேன்னு இருக்கு. ஐ காண்ட் டைஜஸ்ட் திஸ் அனு. உனக்கு வேலை கொடுத்து கௌரவமான அந்தஸ்தையும் கொடுத்த கம்பெனிக்கு நீ காட்டுற ரெஸ்பெக்ட் இதுதானா அனு? சார், இப்ப என்ன பண்றதுன்னு நீங்களே ஒரு டெசிஷன் எடுங்க. இப்படி எல்லாம் கூட ஒருத்தி பண்ணுவாளான்னு எனக்கு அப்படியே பயங்கர ஷாக்கா இருக்கு. சந்திரா சார் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சு இந்த வேலையை உன்கிட்ட கொடுத்தாரு. இப்படி பண்ணிட்டியா அனு? அதுவும் போயும் பணத்துக்காக. நீ இவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ணுவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ஸ்டாப் இட் மீரா. சார், இவங்க இப்படி என்னென்னமோ சொல்றாங்க சார். நான் எந்த தப்பும் செய்யல சார். என்ன நீங்களாச்சும் நம்புங்க சார். அனு, முதல்ல அழுகிறத நிப்பாட்ட. உனக்கு எந்த அநியாயமும் நடக்க நான் விட மாட்டேன். அழாத அனு. சார், நமக்கு கிடைச்சிருக்கிற எவிடன்ஸ் தான் நாம நம்பணும். தப்பு பண்ணவங்க அழறாங்கன்றதுக்காக அவங்க மேல பரிதாபப்படலாம். ஆனா அதுக்காக அவங்க தப்பே செய்யலன்னு ஆயிடாதுல்ல. அனு அழுது அழுது எல்லாரையும் ஏமாத்த பாக்குறா சார். That's too bad. மீரா, எவிடன்ஸ் நீ பாத்தியா? பட் சார், அங்க போயிருக்கிறது நம்மளோட ஸ்டாஃப். அப்போ அனு நம்ம ஸ்டாஃப் இல்லையா? நான் அனு கூட கொஞ்சம் பேசணும். நீங்க எல்லாரும் வெளியேறுங்க. நீ தப்பு பண்ணலனா ஏன் அழுகிற? என்ன நடந்ததுன்னு சொல்லு அனு. ஐ அம் வித் யூ. என் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடக்கிறவனா. நீ தப்பு பண்ணலன்னு என் மனசு தெளிவா சொல்லுது. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னா நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லு அனு. நான் முதல்ல எங்க அப்பா அம்மாவை பார்க்கணும் சார். ஆபீஸ்ல இருந்து செக் பண்ண வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க ரொம்ப பயந்து போயிருப்பாங்க சார். இந்த மாதிரி அவமானங்கள்லாம் அவங்க கேள்வி கூட பட்டிருக்க மாட்டாங்க. என்ன விட்டு அவங்களுக்கு வேற யாருமே இல்ல சார். பாவம் சார் அவங்க. ப்ளீஸ் சார். சரி வா, வீட்டுக்கு போலாம். பைத்தியக்கார பையமாவா சம்பத்தை பாத்தியா? நான் உள்ள போய் கதவை தாழ் போட்டா கூட என்ன எதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டான். எவனோ ஒருத்தன் உள்ள போய் கதவை பூட்டினதுக்கு எப்படி துள்ளி குதிச்சு ஓடி போய் ஹெல்ப் பண்றான்னு பாரு. இன்னைக்கு வரட்டும் அந்த ராஸ்கல் வச்சுக்கிற கச்சேரி.
அழாதீங்க ஆண்டி. அங்கிள் கதவை திறங்க. அங்கிள் கதவை திறங்க. அங்கிள் என்னாச்சுமா? அப்பா உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்பா அப்பா கதவை திறங்க. அப்பா சூர்யா சார் உங்க ஆபீஸ்ல இருந்து வந்து என்னென்னமோ சொல்லிட்டு போயிட்டாங்க சார். சுப்பு அப்படியே படம் தொடிச்சு போயிருச்சு. உள்ள போய் கதவை சாத்திக்கிச்சு சார். சுப்பு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். நீங்க ரொம்ப பெரிய மனுஷன் சார். எனக்காக எதுக்கு சார் நீங்க காத்துக்கிட்டு இருக்கணும்? வேணாம் சார், வேணாம். நீங்க பெரிய மனுஷன், உள்ள போங்க, தேடி பாருங்க, ஏதாவது மிச்சம் மீதி இருக்கும் அதையும் எடுத்துட்டு போங்க சார். சார், உங்க மன போராட்டம் எனக்கு புரியுது. இல்ல சார், உங்க யாருக்கும் எங்க மனக்குமுறல் புரியாது. ஒரு ஏழைன்னா அவன் திருடனா தான் இருக்கணும்ன்ற தப்பான கண்ணோட்டத்திலே வளர்ந்தவங்க நீங்க. நாங்க படுற கஷ்டம் யாருக்கும் புரியவே புரியாது. பாவம் சார் என் பொண்ணு. திரும்ப திரும்ப பணம் எப்படி வந்ததுன்னு எங்களை கேட்டா எப்படி சார்? சத்தியமா எங்களுக்கு தெரியாது சார். இதே பதில தான் உங்க ஆபீஸ்ல இருந்து வந்தவங்க கிட்டயும் சொன்னோம். ஆனா அவங்க எங்களை நம்ப தயாரா இல்ல. ஏன் தெரியுமா உங்களுக்கு? ஏன் தெரியுமா? ஒரே ரீசன் தான் சார். ஏன்னா நாங்க ஏழை. எங்களை யார் வேணா என்ன வேணா சொல்லலாம், என்ன வேணா கேட்கலாம். ஏன்னா எங்களுக்காக ஏன்னு கேள்வி கேட்க எந்த நாதியும் இல்ல, யாரும் இல்ல. அதான் உண்மை. ஒண்ணு சொல்றேன் சார், சத்தியமா சொல்றேன் சார், அந்த பணம் எப்படி எங்க வீட்டுக்கு வந்ததுன்னு எங்க யாருக்குமே தெரியாது சார். சார் நாங்க எந்த தப்பும் பண்ணல சார். என்னமா நடிக்கிறா? நடிப்பா அப்படி கொட்டி தீக்குறானே. அண்ணே கொஞ்சம் சும்மா இருங்க. பாவமா இருக்கு. போங்க சார், போய் செக் பண்ணிக்கங்க போங்க. சார், நான் உங்க வீட்டுக்கு பிரகாஷ் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியோட ஹெட்டா வந்தது ஒரே ஒரு தடவை மட்டும்தான். அதுவும் அனுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் தர வந்தப்போ. அதுக்கப்புறம் எத்தனையோ தடவை உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். அப்பெல்லாம் உங்க குடும்பத்துல ஒருத்தனாதான் வந்திருக்கேன். இப்ப கூட உங்க குடும்பத்துல ஒருத்தனாதான் வந்திருக்கேன். ஆனா நீங்க என்ன இப்படி விலைக்கு வச்சு பேசுறது ஓகே. எங்க கம்பெனி தப்பு பண்ணிருக்கு, அதுவும் ரொம்ப பெரிய தப்பு. அதனால நீங்க சொல்ற எல்லாத்தையும் வாயை மூடிட்டு கேட்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. கூடவே எனக்கு இன்னொரு கடமையும் இருக்கு சார். அனு தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியணுமா சார்? நான் அனு மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன். யாரோ ஏதோ சொன்னாங்கிறதுக்காக அணுவை சந்தேகப்படுற அளவுக்கு பலவீனமான நம்பிக்கை இல்ல, அது ரொம்ப பலமான நம்பிக்கை. சுப்பு சார், நிச்சயம் யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணிருக்காங்க. அது யாரு ஏன் பண்ணாங்கன்றத நான் கண்டுபிடிக்கிறேன். நீங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும், அவ்வளவுதான். நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு என்ன சார் இருக்கு? ஒண்ணுமே இல்ல. இதோ இங்க தலை நிமிர்ந்து வாழ்ந்தாச்சு, அதே இடத்துல அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நின்னாச்சு. இதோட எங்களுக்கு வேற என்ன வேணும்? நாங்க ஒண்ணும் பண்ணல சார். இது அப்படியே விட்டுருங்க சார், பிளீஸ் சார். எங்களுக்கு ஒரு நியாயமும் வேணாம் சார். எங்களுக்கு எந்த நியாயமும் தேவையில்லை சார். நானும் சுப்பு அடிக்கடி சொல்லிக்குவோம், அனு எவ்வளோ பெரிய கம்பெனில வேலை பாக்குறான்னு, அவ நல்ல உயரத்துக்கு போக போறான்னு. தினம் தினம் அவ வேலைக்கு கிளம்பும் போது எங்களுக்கு அவ்வளவு பெருமையா இருக்கும் சார். ஆனா இனிமே நீங்க என்ன நம்புறீங்கல்ல? சொல்லுங்க. எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு, அனு இதை பண்ணிருக்க மாட்டான். ஆனா அதை எல்லாருக்கும் நிரூபிக்கணும்னா, இங்க நிக்கிற எல்லாரும் அனு தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்க ஹெல்ப் வேணும் சார். அது இல்லாம சாத்தியம் வந்து தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் அவங்க உங்க முன்னாடி வந்து நின்னு கை கூப்பி மன்னிப்பு கேட்கணும். கேட்க வெப்ப இந்த சூரிய பிரகாஷ் உங்களுக்கு தர ப்ராமிஸ். வர ஐம் வெரி சாரிண்ணே. நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஆபீஸ் முழு பொறுப்பையும் அவ்வளோ எஃபெக்டிவா என்னால பார்க்க முடியலண்ணே.
வெரி சாரி. எனக்கு தெரியும் அந்த ப்ராஜெக்ட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஆனா ஐ ஃபெயில் மிஸ்டர்லி. டெண்டர் விஷயத்துல நான் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். சந்திரா, டோன்ட் வரி. இதுல உன் தப்பு எதுவும் இல்ல. மோர் ஓவர், திஸ் இஸ் வெரி காமன் இன் த பிசினஸ். மலை ஏறும்போது காலில் முள்ளு குத்துதேன்னு யோசிக்கலாமா? இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் தோண்டு போக கூடாது. அப்புறம் பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்க முடியாது. சில விஷயங்கள் சட்டுன்னு புரிப்படாத. நம்ம கொஞ்சம் காத்திருக்கணும், அவ்வளவுதான். சோ லெட் அஸ் வெயிட் சந்திரா. ஆனா பாவம், நானும் ரொம்ப அழுதுட்டா. அவ எத்தனையோ தடவை சொன்னா நான் தப்பு பண்றவில்லைன்னு. ஆனா அதான் சொன்னேனே சந்திரா, காத்திருக்கலான்னு. காத்திருப்போம். இந்த விஷயத்த வீட்ல யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். அப்புறம் அம்மா வருத்தப்படுவாங்க. ஐ வில் டீல் வித் இட். சரிண்ணா. நாளைக்கு மீட்டிங் இருக்குல்ல, அப்ப டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். போய் ரெஸ்ட் எடு. சந்திரா, இன்னொரு தடவை சொல்றேன், உன் வேலைய கரெக்டா தான் செஞ்ச. உன் மேல எந்த தப்பும் இல்லை. ஆனா தப்பு நடந்திருக்கேன்னு டெண்டர் கையை விட்டு போயிருச்சு. எஸ், தப்பு நடந்திருக்கு. தப்பு பண்ணவங்க யாருன்னு இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். அப்ப பாத்துக்கலாம். அண்ணா, நீங்க இல்லாம ஆபீஸ் நல்லா இல்லண்ணே. நாளையில இருந்து நீங்க எப்பவும் போல வருவீங்க இல்லண்ணே? எந்த ஒரு விஷயத்தையும் நான் மேலோட்டமா பாக்குறது இல்ல. இது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். தப்பு நடந்திருக்கிறது நிஜம். ஆனா அதை யார் பண்ணா, ஏன் பண்ணாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். தப்பு பண்ணவங்களுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் அடுத்து இந்த மாதிரி தப்பு நடக்காம இருக்கும். ஃபைல் அணு கைக்கு என்னைக்கு போச்சுங்கிறதுல இருந்து மினிட் பை மினிட் டீடைல்ஸ் எனக்கு வேணும். சார், அன்னைக்கு வெயிட் அனு. மீரா, நீ சொல்லு. அன்னைக்கு இந்த டெண்டர் விஷயமா நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டோம். பி ஸ்பெசிபிக் மீரா. அனு அந்த மீட்டிங்ல இருந்தாளா? நோ சார், மீட்டிங்ல இருந்தது நான், யமுனா மேம், சங்கரன் சார். ஆமா. எஸ் சார். அந்த மீட்டிங்கோட மினிட்ஸ் டீடைல்ஸ் இருக்கா? இருக்கு சார். அட்மின்ல இருக்கிற மினிட்ஸ் ஃபைல்ல அன்னைக்கே ஃபைல் பண்ணியாச்சு. ஓகே, பட் ஏன் அந்த மீட்டிங்க்கு அனுவை கூப்பிடல? சார், அது சரி, இத பத்தி அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். நவ் யூ கோ அஹெட் மீரா. மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் சந்திரா சார் கிட்ட ஃபைலை கொண்டு போய் கொடுத்தேன். இந்த கோட் ஃபிகர் கான்ஃபிடென்ஷியலா இருக்கணும்னு டிஜிட்டல் ஃபைலா எங்கேயுமே சேவ் பண்ணாம பிரிண்ட் எடுத்து அதுல பேனாவால தான் அமௌண்ட்டை ஃபில் பண்ண சொன்னேன். ஐ மீன், சந்திரா சார் தான் எழுதினாரு. இன்ஃபேக்ட் எனக்கு கூட அந்த அமௌண்ட் என்னன்னு தெரியாது சார். சந்திரா சாருக்கும் அனுவுக்கும் மட்டும்தான் தெரியும். தென் அந்த ஃபைலை பத்திரமா வச்சுக்க சொல்லி அனு கிட்ட கொடுத்தோம். ஏன் அனு கிட்ட கொடுத்த மீரா? எனி ஸ்பெசிபிக் ரீசன்? அண்ணா, நான் தான் சஜஸ்ட் பண்ணேன். அனு கிட்ட இருந்தா ரொம்ப சேஃபா இருக்கும்னு ஃபீல் பண்ணேன். அதான் அவகிட்ட கொடுத்தேன். எஸ் சார். அனு தப்பே பண்ணலன்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம்? யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட் சார். சர்க்கம்ஸ்டான்சஸ் அனு தப்பு செஞ்சதா தான் சொல்லுது. she has to prove that she is innocent. எனக்கு சொல்றதுக்கே கஷ்டமா தான் சார் இருக்கு. அனு நடந்துகிட்ட விதம், அனு வீட்ல பணம் கிடைச்சது, இதெல்லாம் வச்சு பார்த்தா ஐ அம் சாரி சார். நல்லா யோசிச்சு பாருங்க சார். நீங்க ரூம்குள்ள வரவும் அனு எப்படி ஓடி வந்து ஒரு டிராமா கிரியேட் பண்ணான்னு. மேம், எல்லாத்தையும் ஒண்ணுக்கு ஒண்ணு முடிச்சு போடுறீங்க. நான் சாதாரணமா செஞ்சது கூட இப்ப எல்லாருக்குமே தப்பா படுது. எனக்கு தெரியாத விஷயத்த சொல்லுன்னு சொன்னா நான் எப்படி சொல்லுவேன்? நீங்க எல்லாருமா சேர்ந்து ஏன் மேல பழிய போட்டுட்டு அந்த தப்ப செய்யலன்னு நான் தான் நிரூபிக்கணும்னா அது எப்படி மேம்? ஓ, அகைன் தி சேம் டிராமா. ரொம்ப இன்னசென்ட்டா நடிக்காத அனு. இப்படி பேசி பேசியே சாரை ஏமாத்திடலான்னு இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்த. இனிமே அது நடக்காத அனு. நீ நல்லா மாட்டிக்கிட்ட.
யூ காண்ட் எஸ்கேப் எனிமோர். தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் அவங்க உங்க முன்னாடி வந்து நின்று கை கூப்பி மன்னிப்பு கேட்கணும். கேட்க வெப்ப. ஹாய் ஆண்டி. அனுவை பார்க்க வந்தீங்களா? ஆக்சுவலி அனு மேல இப்ப வந்திருக்கிற கம்ப்ளைண்ட் என்ன சொல்ல, எங்களுக்கே பயங்கர ஷாக். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, அனு எப்படிப்பட்டவன்னு எங்களுக்கு தெரியாதா? அப்புறம் ஏமா உங்க ஆபீஸ்ல இருந்து எங்க வீட்டுக்கு சோதனை போட வந்தாங்க? சோதனை போட்டதுல மட்டும் இல்லாம அனுதான் குற்றவாளின்னு தீர்ப்பே சொல்லிட்டு போயிட்டாங்களே. நீயே யோசிச்சு பாரு, உன் வீட்டுல இப்படி ஒரு சம்பவம் நடந்தா உனக்கும் அப்பாக்கும் அம்மாக்கு மனசு எவ்வளவு காயப்பட்டிருக்கும். சாரி அங்கிள், எனக்கு புரியுது. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க. அதான் சூர்யா சார் இருக்கார்ல, சூர்யா சாருக்கு அனுனா ரொம்ப பிடிக்கும். அனு மேல ரொம்ப நம்பிக்கை சூர்யா சாருக்கு. அவரை பார்த்து பாரு. அனு எப்படி அமைதியா நிக்கிறத பார்த்தா லுக்ஸ் லைக் she is agreeing to everything. நோ மேம், நான் ஒரு தப்பு செய்யல. நான் என்ன சொல்றதுன்னு தெரியலங்கிறதுக்காக நான் தப்ப ஒத்துக்கிட்டேன்னு அர்த்தம் இல்ல. நானும் எங்க வீட்ல இருக்கிற யாருமே இந்த முக்கியமான டெண்டர் அமௌண்ட் பத்தி யாருக்கிட்டயும் சொல்லல மேம். ஆனா இது எப்படி நிரூபிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் தினமும் கும்பிடுற சாமி மேல சத்தியமா சொல்றேன், நீங்க எல்லாரும் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நான் என்னைக்குமே மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன். சந்திரா சார், நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ஒரு நாளும் நான் துரோகம் செய்ய மாட்டேன். எதெல்லாம் ஈஸியானதோ அதெல்லாம் செய்யறானு. அழறது, சாமி மேல சத்தியம் பண்றது, ரொம்ப இன்னசென்ட் மாதிரி பேசுறது, உன்கிட்டதான் இது எல்லாத்தையும் கத்துக்கணும் இல்லையா அனு? சாரி சார். இடியட், மீட்டிங் நடந்துட்டு இருக்குல்ல, இப்படிதான் உள்ள வருவியா? கெட் அவுட். மீரா, என்ன சொல்ல வராருன்னு முதல்ல கேளு. ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயமா இருந்தா. என்ன விஷயம் சார்? அனு மேடத்தோட அப்பா அம்மா வந்திருக்காங்க. வாட்? இது என்ன ஸ்கூலா பேரண்ட்ஸ் வரதுக்கு? சார் உங்க ரூம்ல வெயிட் பண்றாங்க சார். வரேன்னு சொல்லு. ஓகே சார். மீரா, we will take a short break now. We will continue this later. Sure sir. அண்ணா, நீங்க நினைக்கிற மாதிரி இங்க எந்த போலீஸும் வரலன்னு. அண்ணா, இந்த பண விவகாரத்துல அனு நிச்சயம் மாட்டிக்குவான்னு தான் தோணுது. மாட்டணும், மாட்டணும், மாட்டித்தான் ஆகணும். அப்படி மட்டும் மாட்டிட்டா அதுக்கப்புறம் பாரு என் ஆட்டத்தை. ஏ ரம்யா, கேஸ் சிம்ல வைக்க சொன்னேன்ல உன்னைய. பக்கத்து வீட்ல என்ன புகையுதுன்னு பாத்துட்டு இருந்தா நம்ம வீட்ல இப்படிதான் பத்திக்கிட்டு எரியும். பாத்தீங்களா இவ பேசுற பேச்ச? திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதோ வரேன். சார், நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஆபீஸ் ஃபைல அவ ஏன் சார் வீட்டுக்கு கொண்டு வரணும்? ஆபீஸ்லயே வச்சுட்டு வந்திருக்கலாம்ல. அது பத்திரமா இருக்கணுன்றதுக்காக தான் சார் அவ ஆபீஸ்ல இருந்து அந்த ஃபைலை வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கா. அது மட்டும் இல்ல சார், அந்த பயல் பக்கத்துல கூட எங்களை போகவே விடல. எப்பவும் அவ கண் பார்வை அந்த பயல் மேலேயே தான் சார் இருந்தது. சார், உண்மையில அந்த ஃபைல்ல என்ன இருக்குன்னு எங்க 2 பேருக்குமே தெரியவே தெரியாது சார். உங்க ஆபீஸ்ல இருந்து திடீர்னு 2 பேர் வந்து எங்களை குற்றவாளிகள்னு சொல்லிட்டு போயிட்டா எப்படி சார் ஜீரணிக்கிறது? என்னுடைய டவுட் என்னன்னா, எங்களுடைய பிரச்சனை, எங்களுடைய கஷ்டம் இதெல்லாம் உங்களுக்கு புரியுதானே எனக்கு தெரியல சார். புரியுது சார், நல்லா புரியுது. நானும் சாதாரண ஆளா இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். இதெல்லாம் உங்ககிட்ட தெளிவா சொல்லிருக்கேன். நீங்களே சொல்லுங்க சார், இப்ப நாங்க என்ன பண்ணணும்? அனுவை இப்பவே கூட கூட்டிட்டு போறது கூட நாங்க தயாரா இருக்கோம். ஆனா இந்த திருட்டு பட்டம். சார் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் இப்ப உடனே சொல்றதுக்கு என்கிட்ட பதில் இல்ல. கொஞ்சம் டைம் கொடுங்க. சார், டைம் கொடுங்கன்னு நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க. ஆனா நாங்க பட்ட அவமானம். நேத்து உங்ககிட்ட சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன்.
நான் உங்க பக்கம் தான், நியாயத்தோட பக்கம். ஐ ட்ரஸ்ட் அனு. சுப்பு சார், ஒரு விஷயத்தை பார்த்து எப்ப நாம பயப்படுறோம், அதை பத்தி ஒண்ணுமே நமக்கு தெரியாதப்பதான். பாயில் வீட்டுல இருந்தப்ப யாராவது வந்தாங்களா? எங்க வீட்டுக்கு யார் சார் வர போறாங்க? எங்க காலனில இருக்கிறவங்க ரம்யா, சம்பத்து இவங்க தான். அவங்க இல்லாம வேற யாராவது? சார், என் தங்கச்சி பூர்ணி இப்ப என் வீட்டுல தான் இருக்கா. அவளும் 2 நாளா வீட்லயே இல்ல. அவ நர்ஸா இருக்கா, ஆஸ்பத்திரியில நிறைய வேலை, அதனால அங்கேயே தங்கிட்டா. வேற யாராச்சும் வித்தியாசமா புதுசா உங்க கூட கான்டாக்ட் பண்ணி நல்லா பேசி ஏதாவது டிஃபரெண்டா? சார், அது புஷ்பா சார் கேக்குறாருல, சொல்லு. உங்க ஆபீஸ்ல இருந்து தான் சார் வந்திருந்தாங்க. எங்க ஆபீஸ்ல இருந்தா? யார் வந்தா? என்ன மன்னிச்சிரு சுப்பு, அவன் வந்தது முறுக்கு ஆர்டர் தர. முறுக்கு ஆர்டர் உங்ககிட்ட? இந்த ஆபீஸ்ல இருந்து முறுக்கு ஆர்டருக்கு வந்தானா? என்ன வளரல சுப்பு, உண்மையத்தான் சொல்றேன். மீரா மேடம் தான் அவனை அனுப்பி விட்டாங்க. சார், நான் ஒரு வாட்டி ஆபீஸ்க்கு கொடுத்து விட்ட முறுக்கு ஆபீஸ்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சான். முக்கியமா சந்திரா சாருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சான். அதனால நெய் முறுக்கும் கருப்பட்டி அல்வாவும் பண்ணி கொடுக்க சொல்லி மீரா மேடம் தான் கேட்டுக்கிட்டாங்க. நான் இந்த பிசினஸ் எல்லாம் இப்ப பண்றது இல்லைன்னு முதல்ல ஒத்துக்க மாட்டேன்னு தான் சொன்னேன். ஆனா அப்புறமா இத பண்ணா ஒரு 4 காசு வரும், அதனால சுப்புக்கு உதவியா இருக்கும்னு நினைச்சேன் சார். அவங்க 50,000 ரூபாய் அட்வான்ஸும் அந்த ஆள்கிட்ட கொடுத்து விடுறேன்னு சொன்னாங்க. சார், இந்த காசெல்லாம் வரணும் தான் சார், நான் இதை ஒத்துக்கிட்டேன். இப்ப நீ இந்த காசு சம்பாதிக்கலன்னு எவன் அழுதான்? எவ்வளவு சொல்லிருக்க உனக்கு? இந்த பாழா போன முறுக்கு பிசினஸ் எல்லாம் தூக்கி ஏற கட்டுன்னு. இப்ப பாரு, அதனால என்ன நம்ம உனக்கு பாத்தியா? திட்டாத சுப்பு. அவன் உங்க வீட்டுல என்ன பேசினா? எவ்வளவு நேரம் இருந்தா? அத சொன்னேனே, 5 நிமிஷம் கூட இல்ல, உடனே போயிட்டான்னு. இல்ல இல்ல, முதல்ல இருந்து திரும்ப சொல்லுங்க. அவன் உங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து சொல்லுங்க. மேடம், யாரு? மேடம், நான் சூர்யா சார் ஆபீஸ்ல இருந்து வரேன். மீரா மேடம் அமிச்சாங்க. இங்க புஷ்பான்னு. ஆமாமா, உள்ள வாங்க, உள்ள வாங்க. நீங்க செஞ்ச முறுக்க சாப்பிட்டு ஆபீஸ்ல எல்லாரும் இந்த மாதிரி டேஸ்டே வராதுன்னு சொல்லி புகழ்றாங்க. எல்லாம் உங்க கைராசி தான். நீங்க ஒரு முறுக்கு சாப்பிடுறீங்களா? இருக்கு என்கிட்ட. இல்ல மேடம், பரவாயில்ல. நான் நீங்க செஞ்ச முறுக்க சாப்பிட்டு அசந்து போயிட்டேன் மேடம். நம்ம கம்பெனிக்கு ஃபாரின்ல நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம கலாச்சார அடையாளமா இனிப்பு கொடுக்கலான்னு இப்படி பண்றோம். சுமாரா ஒரு 300 பேருக்கு நெய் முறுக்கும் கருப்பட்டி அல்வாவும் தேவைப்படுது மேடம். ரெண்டையும் 1/2 கிலோ கிஃப்ட் பாக்ஸ்ல வச்சு தரணும் மேடம். எம்டி பாக்ஸ் நாங்க கொடுத்துருவோம். இந்தாங்க மேடம் அட்வான்ஸ் 50,000 ரூபாய்க்கு செக். நீங்க வேலையை ஆரம்பிக்கிறப்ப அடுத்த செக் தரோம் மேடம். நல்லா பண்ணிடலாம். காபி டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? மேடம், நீங்க இஞ்சி டீ ஸ்பெஷலிஸ்ட்னு ஆபீஸ்ல எல்லாரும் சொன்னாங்க மேடம். முடிஞ்சா ஒரு இஞ்சி டீ போட்டு கொடுங்க மேடம். கண்டிப்பா. இதோ ஒரு நிமிஷம். நல்லா இருக்குதா? இப்படி ஒரு டீயை சாப்பிட்டதே இல்ல மேடம். முறுக்கு சாப்பிடுறீங்களா? டீயோட முறுக்கு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல மேடம், வேண்டாம். டைம் ஆச்சு மேடம், நான் கிளம்பணும். தேங்க்ஸ் மேடம். வரேன் மேடம். நீங்க நம்ம கம்பெனிக்கு தான் ஸ்வீட்ஸ் பண்றீங்கன்னு யாருக்கும் தெரிய வேண்டாம் மேடம். ஏன்னா கம்பெனியோட செக்யூரிட்டி பாலிசி அதான். நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நான் கிளம்புறேன் மேடம். அம்மா மகமாய்,
உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எவ்வளோ பெரிய முறுக்கு ஆர்டர் புடிச்சு கொடுத்திருக்க. இந்த பணம் வந்ததும் சுப்பு கடன் எல்லாம் அடைச்சிடலாம். அப்புறம் அனுக்கு ஏதாவது வாங்கிக்கலாம். சார், பாய் விட்டு ஒருத்தன் டீ கேக்குறான். எப்படி சார் டீ போட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்றது? சாதாரணமா யாராவது டீ சாப்பிடுறீங்கன்னு கேட்டா பேச்சுக்காவது வேணான்னு சொல்லுவான். அவனாவே கேட்டிருக்கான்னா அப்ப ஃபைல் எங்க இருந்தது? அனு வச்ச இடத்துல அந்த டேபிள் அப்படியே தான் சார் இருந்தது. இன்ஃபேக்ட் எனக்கு கூட அந்த அமௌண்ட் என்னன்னு தெரியாது சார். அனு இப்படி அமைதியா நிக்கிறத பார்த்தா லுக்ஸ் லைக் she is agreeing to everything. சீசன் கிரீட்டிங்ஸ் கூட சேர்த்து முறுக்கு கொடுக்கறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்க போனது யார்? I need the info immediately. 1 minute please sir. Rajkumar sir. Great. Ask him to come to the conference hall immediately. முன்ன பின்ன தெரியாத உங்க வீட்டுக்கு போனா டீ குடுங்கன்னு கேட்டு வாங்கி குடிக்கிறதெல்லாம் நல்லாவா இருக்கு? அதுவும் இஞ்சி டீ. இப்போ உனக்கு வேர்க்கணுமே. வாவ், ஐபோன் 11 ஸ்லீக்கா பழபழப்பா செம்மையா இருக்குல்ல? கேஷ் கொடுத்து வாங்கியிருப்பியே. புரியுதா ராஜ்குமார்? புரியுது சார். சார், ஏய் சார், இப்ப புரியுதாடா? இப்ப புரியுதா? இல்ல போலீஸ் வர சொல்ல. சார் சார் என்ன மன்னிச்சிருங்க சார். சாரி சார், சாரி சார், என்ன மன்னிச்சிருங்க சார். சார் சாரி சார், என்ன மன்னிச்சிருங்க சார். சார், நான் இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் சார். என்ன மன்னிச்சிருங்க சார். சாரி சார், மன்னிச்சிருங்க சார். ஆக்சுவலி மீரா, ஐ அம் பிட் கன்ஃபியூஸ்ட். யார நம்பணும் யார நம்ப கூடாதுன்னு ஒரே குழப்பம். நீ எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? வில்யூ? எனக்கு அடுத்து என்ன செய்யறதுன்னே தெரியல. போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? இல்ல வேணாம், கேஸ் ஆல்மோஸ்ட் சால்வ் ஆயிடுச்சு. இனிமே போலீஸ் வந்து என்ன பண்ண போறாங்க? நீட் யுவர் ஒபினியன் மீரா. வாட் யூ சே? நான் சொல்றதுக்கு என்ன சார் இருக்கு? எவிடன்ஸ் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கு. சோ எஸ், எல்லா எவிடன்ஸும் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கு. இன்ஃபேக்ட் என் முன்னாடியே இருக்கு. அதுவும் கை கெட்டுற தூரத்துல. மீரா, மீரா, உன்னை ஒரு கேள்வி கேட்கலாமா? ஷூர் சார். உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா? 100% சார். என் வாழ்க்கையில அதிகமா நம்புறது உங்களை தான் சார். உங்களை மட்டும் தான் சார். அப்படின்னா உன் மொபைல் கொடு. சார், ஏன் மொபைலா? எதுக்கு சார்? நான் உன் போனை கேட்டு வாங்கி அதை செக் பண்ணி நீ யார் யாருக்கெல்லாம் போன் பண்ணிருக்கன்னு பார்த்து அப்புறம் நீ தப்ப ஒத்துக்கிறத விட நீயா நேரா உன் தப்ப ஒத்துக்கும். And that will be the end of it. இவ்வளவு கேவலமான வேலையை செஞ்சிருக்கேன்னு தெரியுதா உனக்கு? பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எப்படி இருக்கணும்னு நான் நினைச்சதுல டோட்டல் ஆப்போசிட்டா இருக்கு. இந்த ஆபீஸ்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கணும். புதுசா வந்தவங்களுக்கு ஏணி மாதிரி இருந்து சொல்லி தரணும்னு எத்தனை தடவை உனக்கு சொல்லியிருக்கேன். ஆனா நீ நான் சொல்றதுக்கெல்லாம் ஊன்னு தலையாட்டிட்டு இப்ப என்னாச்சு உனக்கு? Are you out of your mind?
அவ்வளவு ஈகோ ஏன் உனக்கு மீரா? அனுவை பார்த்து ஏன் உனக்கு அவ்வளவு கோபம் வருது? அதுவும் அவதான் குற்றவாளின்னு எல்லாரும் முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ற அளவுக்கு இன்னும் நீ செஞ்சத என்னால நம்பவே முடியல. நீ எவ்வளவு அசிங்கமான காரியம் பண்ணிருக்கன்னு உனக்கு புரியுதா? நேற்று அவளோட அம்மாவும் அப்பாவும் அவமானம் தாங்காம ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருந்தா யார் பொறுப்பதுக்கு? என்னால இதை யோசிச்சு பார்க்க கூட முடியல. போதும் போதும் ஓடிக்கிட்டு இருக்கிறவனுக்கு இன்னொரு சுமையா? நோ நோ, ஏன் இப்படி பண்ண மீரா? வாய் மீரா, வாய்னு கேட்டுட்டு இருந்தா நான் என்ன சார் சொல்ல முடியும்? எஸ், ஐ அட்மிட் நவ. அனுவ கண்டாலே எனக்கு பிடிக்கல சார். இவ்ளோ சிம்பிளா ஏன்னு கேட்டுட்டீங்க? இவ என்னைக்கு ஆபீஸ்ல காலை வெச்சாலும் அன்னில இருந்தே எல்லாமே மாறி போச்சு சார். நம்ம ஆபீஸ் கல்ச்சர், நம்ம ஒர்க் பண்ற ஸ்டைல் எல்லாமே மாறி போச்சு சார். முக்கியமா நீங்க சார் சுத்தமா மாறி போயிட்டீங்க. என்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே புடிங்கிட்டா சார் அவ. இதெல்லாம் போய் நான் யார்கிட்ட சார் சொல்லுவேன்? சகிச்சுக்க முடியலனா நீ விலகி இருக்கணும், இல்ல டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போயிருக்கணும், இல்லனா வேலையை விட்டே போயிருந்திருக்கணும். அதை விட்டுட்டு இங்கேயே இருப்ப, இன்னொருத்தர நாசமாக்குவங்கிற மனப்பான்மை எப்படி வந்துச்சு உனக்கு? இது கேவலம்னு தோணல உனக்கு? நீ இவ்வளவு அசிங்கமா நடந்து பண்ண நான் நினைச்சு கூட பார்க்கல மீரா. நீ எப்படி திருத்திக்க போறன்னு எனக்கு தெரியல. பட் if you want to continue here, I think you know what to do. இந்த பிரச்சனைக்கு காரணமானவங்கள உங்க முன்னாடி நிறுத்தி மன்னிப்பு கேட்க வைக்கிறேன்னு அனுவோட பேரண்ட்ஸ்க்கு ப்ராமிஸ் பண்ணிருக்க மீரா. பட் now I can't. நீயே மன்னிப்பு கேட்கிறேன்னு சொன்னாலும் என்னால அதை ஏத்துக்க முடியாது. You know why? இது நீ செஞ்ச தப்புன்னு நான் ஒதுங்கிக்க முடியாது. ஒரு வகையில இது பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட தப்பு. நான் நம்பிக்கை வைக்கிறவங்க ஒரு தப்பு பண்ணா அது நான் பண்ண தப்புதான் மீரா. நீ இந்த கம்பெனிக்காக எவ்வளவு உழைச்சிருக்க. நீ அவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறத என்னால பார்க்க முடியாது மீரா. பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல உன்னோட இடம் என்னன்னு முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. ஐ எம் ஹர்ட் மீரா, deeply hurting. சார்,